நீங்க ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை பாக்குறீங்க. ஆனா நீங்க பாக்குறது வெறும் ஓவியம் இல்ல, அதுக்குள்ள ஒரு ரகசிய செய்தி ஒளிஞ்சிருக்குன்னு நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு உலக புகழ்பெற்ற கலைப்படைப்புகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம ரசிச்சு பாக்குற அந்த ஓவியங்கள் வெறும் வண்ணங்களையும் கோடுகளையும் தாண்டி நமக்கே தெரியாம வேற சில கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, அவை வெறும் வண்ணங்கள் மட்டும் இல்ல, அதுக்குள்ள மறைக்கப்பட்ட செய்திகள் இருக்கு. சில சமயம் ரகசிய குறியீடுகள் கொண்ட சின்னங்களாகவும் இருக்கலாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரகசியங்கள் எல்லாமே பல 100 வருஷமா யாருமே கண்டுக்காம நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்கு. சரி, வாங்க நாம முதல் ரகசியத்தை தேடி வரலாற்றோட பக்கங்களுக்குள்ள ஒரு பயணம் போவோம். நம்மளோட முதல் ஸ்டாப் அந்த புதிரான புன்னகைக்கு சொந்தக்காரியான உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்துக்கிட்டதா. பொதுவா எல்லாருமே இந்த ஓவியத்தை இப்படித்தான் சொல்லுவாங்க, ஒரு மர்மமான புன்னகையோட இருக்கிற ஒரு பொண்ணோட படம், அவ்வளவுதான். ஆனா உண்மை அது இல்ல. ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஓவியத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சப்போ ஒரு ஷாக்கான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. மோனாலிசாவோட கண்ணுக்குள்ள, ஆமாங்க, அவ கண்ணுக்குள்ள குட்டி குட்டியா எழுத்துக்களும் சின்னங்களும் மறைஞ்சிருக்கு. அவளோட வலது கண்ணுல LVன்னு, ஒருவேளை லியோனார்டோ டா வின்சிய குறிக்கலாம். இடது கண்ணுல CE மாதிரி சில எழுத்துக்கள். அடேங்கப்பா, ஒருவேளை ஓவியர் நமக்காக விட்டுட்டு போன சீக்ரெட் கோட்ஸா இருக்குமோ? சும்மா யோசிச்சு பாருங்க, 500 வருஷத்துக்கும் மேல இந்த ஒரு சின்ன விஷயம் யாருக்குமே தெரியாம அந்த மர்ம புன்னகைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இது! கண்ணுல மட்டும் இல்லைங்க, சில சமயம் ரகசியங்கள் ஒரு ஓவியத்தோட முழு அமைப்பிலேயே கூட மறைஞ்சிருக்கலாம். வாங்க, அந்த மாதிரியான கலை குறியீடுகளை இப்போ உடைக்க முயற்சி பண்ணலாம். இப்போ டாவின்சியோட இன்னொரு மாஸ்டர் பீஸான தி லாஸ்ட் சப்பர் ஓவியத்துக்கு போலாம். இது பார்க்க ஒரு மத ரீதியான காட்சி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஓவியத்துல இருக்கிற சீடர்களோட அமைப்பு, அவங்க முன்னாடி இருக்கிற ரொட்டி துண்டுகள், இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு மியூசிக் நோட் உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, ஒரு மறைக்கப்பட்ட பாட்டு. அப்போ டாவின்சி ஒரு ஓவியத்துக்குள்ள இசைய மறைச்சு வச்சிருக்காரா? அடுத்ததா சிஸ்டீன் ஷாப்பிளோட மேற்கூரையில இருக்கிற மைக்கேல் ஆஞ்சலோவோட தலை சிறந்த படைப்பு தி கிரியேஷன் ஆஃப் ஆடம். நம்ம தடவை பார்க்கும்போது கடவுள் ஆதாமுக்கு உயிர் கொடுக்கற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு நிமிஷம், கடவுளை சுத்தி இருக்கிற அந்த செவப்பு துணியையும் தேவதைகளையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. அது பாட்ட டொச் ஒரு மனித மூளையோட குறுக்கு விட்ட தோற்றம் மாதிரி இல்ல? ஒருவேளை தெய்வீக சக்திங்கிறது வேற எங்கேயும் இல்ல, அது மனுஷனோட அறிவுக்குள்ளதான் இருக்குன்னு மைக்கேல் ஆஞ்சலோ நமக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் சொல்ல முயற்சி பண்ணிருக்காரோ? இதுவரைக்கும் நாம ஓவியத்துக்குள்ள இருந்த ரகசியங்களை பார்த்தோம். இப்போ ஓவியத்துக்கு அடியில இருக்கிற ரகசியங்களை பார்க்கலாம். இங்கேதான் டெக்னாலஜி ஒரு பெரிய ஹீரோ மாதிரி உள்ள வருது. இப்ப இருக்கிற நவீன எக்ஸ்ரே டெக்னாலஜியை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் பல ஃபேமஸ் பெயிண்டிங்ஸோட மேல் லேயருக்கு அடியில என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போதான் தெரிய வருது, சில சமயம் அதுக்குள்ள மொத்தமா வேற ஒரு ஓவியமே மறைஞ்சிருக்கு. சில சமயம் ஓவியர் செஞ்ச திருத்தங்கள் இல்லனா அவரோட முதல் ஸ்கெட்ச்னு பல ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்குது. இது கிட்டத்தட்ட கலைஞர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு புதையல் மாதிரி தான். இத்தனை ரகசியங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான் மனசுல வரும். ஆமா, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்ளோ நுணுக்கமா இந்த ரகசியங்கள் எல்லாம் ஓவியத்துக்குள்ள மறைச்சு வைக்கணும்? அதுக்கு என்ன அவசியம்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அவங்க வாழ்ந்த காலத்துல சில கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல பயந்திருக்கலாம். இல்லனா அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகளை இப்படி கலையின் மூலமா பதிவு பண்ணிருக்கலாம். ஏன், இது எதிர்காலத்துல வர்றவங்க தன்னோட புத்திசாலித்தனத்தை கண்டுபிடிக்கட்டுமேனு ஒரு சவாலா கூட இருக்கலாம். இந்த ரகசியங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இது நம்ம கலைய பாக்குற விதத்தையே மாத்திடுது இல்லையா? ஆமாங்க, ஒரு ஓவியத்தோட உண்மையான அழகு அதோட மேற்பரப்புல மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஆழமா ஒளிஞ்சிருக்கிற நாம பார்க்க தவறிய விஷயங்கள தான் இருக்கு. கரெக்ட் தானே? சில சமயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கும். ஒரு சிறந்த கலைப்படைப்புங்கிறது உங்களுக்கு எதையாவது காட்டுறதோட நின்னுடாது. அது உங்களை யோசிக்க வைக்கும், கேள்வி கேட்க வைக்கும், திரும்ப திரும்ப அதையே பார்க்க தூண்டும். சோ இனிமே நீங்க ஒரு ஆர்ட் ஒர்க்கை பார்க்கும்போது அதோட கலரையும் அழகையும் மட்டும் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அதுக்குள்ள என்ன கதை ஒளிஞ்சிருக்குன்னு தேடுவீங்க இல்லையா? சரி, இந்த ரகசிய பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா இந்த விளக்கப்பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ரகசியம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய மறைக்கப்பட்ட கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நாம தேடுற பல உண்மைகள் நம்ம கண்ணு முன்னாடியே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு.